ரட்சிப்பு இல்லை, கவர்ச்சி இருக்கிறது. சபைகளில் என்ன இருக்கிறது என்றால் கவர்ச்சி இருக்கிறது. முக்கியமாய் பாஸ்டர் பைத்தியம் இருக்கிறது. இரண்டாவது சபை பைத்தியம் இருக்கிறது. எங்கள் பாஸ்டர் சத்தியத்தை சரியாக சத்தியத்தின்படி பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனமும் இல்லை. என் தேவனுடைய நாமத்தை சரியாக சொல்லுகிறார் என்னுடைய ஆசாரியன் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை. எங்க பாஸ்டர் எப்படி தெரியுமா? நல்ல மனுஷன். அவர் எங்கிருந்து வந்தார் தெரியுமா? ஹிந்து மதத்தில் இருந்து வந்தார், இஸ்லாம் மதத்தில் இருந்து வந்தார். அவர் RCயில் இருந்து வந்தார், 7Cயில் இருந்து வந்தார், 10Cயில் இருந்து வந்தார். அவர் நன்றாக சபை நடத்துகிறார், எங்கிட்ட நல்ல அன்பாக இருப்பார். அவர் உன்னிடத்தில் அன்பாக இருந்ததனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறதுனால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நான் சத்தியத்தை சத்தியத்தின்படி கண்டித்து உணர்த்தினால், சிட்சித்து போதித்தால் உனக்கு யாவுடைய ராஜ்யம்? அல்லேலூயா. இங்க அன்புக்கு இடம் இல்லைங்க. அன்பு எல்லாமே மாய்மாலம் உள்ளதாக இருக்கிறது. உண்மையான அன்பு ஒருவனை ரட்சிப்பின் பாதையிலே நடத்துவதற்காக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அன்பு அன்றைக்கு இருந்த சபையில் இருந்தது, இன்றைக்கு இல்லை. ஆனபடியினால் சபைகளிலே இன்றைக்கு ரட்சிப்பு இல்லை, கவர்ச்சி இருக்கிறது. எங்க பாஸ்டர் நல்லவர், எங்க ஊழியர் நல்ல ஊழியர், எங்க ஊழியத்தை வந்து பாரு, எங்க சபைக்கு வந்து பாரு, இதைத்தானே சொல்றோம். என் தேவனை ஆராதிப்பதற்கு இங்க வந்து வசனத்தை கேட்டு பார் என்று யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்றாங்களான்னு கேட்டா இல்லையே. எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லல. எங்க சபைக்கு வந்து பாருங்க, ஆராதனை எப்படி இருக்கும் பாத்தியா? பிரைஸ் தி லார்ட்.